வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் எப்பொழுது ஆரம்பிக்கிறது? எப்பொழுது முடிகிறது? எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன செய்ய வேண்டும்? அத பற்றி இன்னைக்கு பதிவு தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க போலாம். சந்திர கிரகணம் விசுவாவசு வருடம் மாசி 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை 3/3/2026 பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு சந்திர கிரகணம் ஆரம்பிக்கிறது. சந்திர கிரகணம் எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறது? அதாவது சந்திர கிரகணம் ஆரம்பம் மாலை 3:19 மணி முதல் மாலை 6:47 மணி வரை சந்திர கிரகணம் இருக்கும். இதில் முழு சந்திர கிரகணம் ஆரம்பம் எப்போ ஆகுது அப்படின்னா சரியாக 4:33க்கு ஆரம்பிக்கிறது. அதேமாதிரி அந்த முழு சந்திர கிரகணம் முடியும் நேரம் 5:33. அந்த முழு சந்திர கிரகணம் என்பது நம்ம அந்த ரிங் மாதிரி வரும் இல்லைங்களா, ராகு கேதுனுடைய பிடியில் அந்த சந்திரன் இருக்கிறதை பார்க்கக்கூடிய நேரம் சரியாக 4:33 முதல் 5:33 வரை இருக்கிறது. எக்ஸாக்ட் மத்தியமமான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:03 உச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைமில் தான் 5:03க்கு தான் அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுதான் நாளைக்கு ஏற்படக்கூடிய சந்திர கிரகணத்தின் முழுமையான விவரம். சரி, இதில் என்னென்ன கிரகத்துக்கான தோஷமுள்ள நட்சத்திரங்கள், எந்தெந்த கிரகணங்கள் எந்த நட்சத்திரம் பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி, பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரம் சிம்ம ராசி, உத்திரம் நட்சத்திரம் கன்னி ராசி. அதே மாதிரி பாருங்க, பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி, பரணி நட்சத்திரம் மேச ராசி. இவர்கள் எல்லோருக்கும் கிரகண தோஷம் அப்படிங்கிறது இருக்குது. கிரகண தோஷம் இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தலையோட குளிச்சிடணும். தலையோட குளித்து விட்டு பின்பு ஆலயம் சென்று, சிவன் ஆலயம் செல்வது சிறப்பு. சிவன் ஆலயம் சென்று ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். இதுதான் இந்த சந்திர கிரகணம். அதே மாதிரி மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும்? கிரகண நேரத்தில் கண்டிப்பாக உணவு உண்ணக்கூடாது. உணவு மட்டும் இல்லாமல் எதையுமே உணவு உண்ணாமல் இருப்பது சிறப்பது. அதே சமயம் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? இறை வழிபாடு மிக முக்கியம். தியான வழிபாடு, தியானம் பண்ணும்போது பாதுகாப்பு போட்டுக்கிட்டு தான் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும். மந்திரம் உச்சாடனங்கள் நீங்கள் செய்யலாம். நாளை செய்யக்கூடிய மந்திர உச்சாடனங்கள் பல 100 மடங்கு பலன்களை கொடுக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினி சொல்கிற மாதிரி ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு ஒரு மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது அது பல 100 மடங்கு, பல 1000 மடங்கு பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். அதேபோல் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்ப்பிணி பெண்கள் கிரகம் ஆரம்பிக்கும் நேரத்திலிருந்து முடியும் நேரம் வரை வெளியில் வரக்கூடாது. வெளியில் வரும்பொழுது அந்த கதிர்வீச்சுகள் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய குழந்தையை பாதிக்கும். அதனால தான் முன்னோர்களும் சொல்லியிருக்கிறார்கள், அறிவியல் ரீதியாகவும் சில காரணங்களுக்காக நீங்கள் வீட்டிலிருந்து அந்த கதிர்வீச்சு உங்கள் மேல் பரவாமல் பார்த்து கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் இதை நடைமுறையில் செயல்படுத்துவது மிக மிக நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைக்கும் எந்த நெகட்டிவ் தாக்கம் இல்லாமல் இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.